ஓம் ஹத்தீசாயன். அருளன்னை ஆதிசக்தி ஜீவ ஏட்டிலே சூரிய பகவான் ஐயா அவர்கள் கருணைபட இறங்கி ஞானசக்தி ஊடகத்திற்கும் உலகோருக்கும் நூலாசான் விஜயகுமாருக்கும் பொது பலன்களை ஜீவ ஆசி நூலாக வழங்கியிருக்கின்றார்கள். நூல் பார்க்கப்பட்ட நாள் 8/6/2024. நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை. அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை. பராவித்யா ஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார், ஓங்காரக்குடில், தொலைபேசி 8220627413. குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் ஹத்தீசாயன். நூலினை பார்ப்போம். வீர சோழ சதுர்வேத மங்கலம் ஈசனார் பாதம் பணிந்து விளம்புவேன் சுடரோன் என் ஜீவ மொழிகள். நல் மணீஸ்வரர் சவுந்திரவல்லி அருளை பெற்று நல் சீடன் அகத்தியன் சேய்க்கு அருளுமாசி. வீரசோழ சதுர்வேத மங்கலம் என்ற அருள் தடத்திலே உள்ளதொரு ஈசனார் திருப்பாதத்தை பணிந்து சுடரோன் ஆகிய சூரிய பகவான் யானும் எனது ஜீவ மொழிகளை வீரசோழ சதுர்வேத மங்கலத்தில் அருள் சக்தியாக இயங்குகின்ற நல்மணீஸ்வரர் மற்றும் சவுந்தரவல்லி தாய் தந்தை இவர்களை வணங்கி அருளை பெற்று நல்லதொரு சீடன் அகத்தியன் சேய்க்கு இந்த ஜீவ வாக்கியத்தை எடுத்துச் சொல்லுகிறேன். ஆசிதனை விஜயகுமார் காப்பு பெறதாரேன், அறிவிப்பேன் குரோதி விடைத்திங்கள் இருவானாரில், காரிவாரம் கருணைபட சொல்வேன் பலனை, கூறுவேன் ஞான சக்தி ஊடக சிறப்பை. இந்த ஆசீர்வாதத்தை விஜயகுமார் எனும் சீடனுக்கு உற்ற பாதுகாப்பை சமூக வழி, குடும்ப வழி, இயற்கை வழி, இறை வழி, சித்தர்கள் வழி எல்லா நிலையிலேயும் காப்பு பெற ஆசி தருகிறேன். இந்த நூலினை குரோதி வருடம் வைகாசி மாதம் 26வது நாள் சனிக்கிழமையில மிக கருணையோடு பலனை எடுத்துச் சொல்லுகிறேன். இதில் ஞானசக்தி ஊடகத்தின் சிறப்பையும் பலமாக சொல்ல போகின்றேன். சிறப்பை எடுத்துரைக்க வார்த்தைகள் இல்லை. சத்தியத்தாய் ஈஸ்வரியும் அகத்திய மகரிஷியும் மகனை இயக்கி நடத்திடும் ஊடகம் இது. மண்ணுலகில் நான் இருக்கும் காலமெல்லாம் இருக்கும். இந்த ஞானசக்தி ஊடகத்தின் சிறப்பை எடுத்துரைக்க வார்த்தைகள் இல்லை. சத்திய தாயாக விளங்குகின்ற அருளன்னை ஈஸ்வரி தாயும் அகத்திய மாமகரிஷிகளும் மகன் பாலகன் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை. அருளன்னை ஆதிசக்தியினுடைய அருளடிமையாகிய நூலாசான் விஜயகுமாரை இயக்கி நடத்துகின்ற ஊடகம் இது. இந்த பூமியில மக்கள் வாழுகின்ற காலங்கள் எல்லாம் நான் இருப்பேன். ஒருவருடைய வாழ்வு நிறைவு அடைந்தாலும் அவர்களுடைய வம்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பூமியில நான் இருக்கின்ற காலமெல்லாம் இந்த ஞானசக்தி ஊடகமும் இருக்கும். இப்பொழுது இதை வாசிக்கின்ற பாலகன் இருக்கிறானோ இல்லையோ, இதை கேட்பவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, இனி வரும் எதிர்காலத்தில் இந்த பூமியில் இது நீடித்து நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானசக்தி ஊடகம் இருக்கும். அஞ்ஞானிகளுக்கு சுடராக ஞானசக்தி இருக்கும். இரவிலும் என்னை போல் சுடருடன் சத்தியமும் தர்மமும் யாதன மக்களுக்கு சிறப்பாக எடுத்துரைக்கும் ஞானசக்தி ஊடகம். அஞ்ஞானிகளுக்கு நல்லதொரு சுடராக ஞானசக்தி ஊடகம் விளங்கும். பகல் பொழுதில் எப்படி சுடராக நான் ஜொலிக்கின்றேனோ அதுபோல இரவு நேரத்தில் கூட இந்த ஞானசக்தி ஊடகம் சூரியன் என்னை போல் பிரகாசமாக மக்களுக்கு அறிவை செயல்படுத்தி தரும். சத்தியமும் தர்மமும் யாதன மக்களுக்கு சிறப்பாக எடுத்துரைக்கும் இந்த ஞானசக்தி ஊடகம். ஊடகம் இதுவினி உலகெல்லாம் பரவி ஊனமான உடலுயிர் மனதை சீர்படுத்தும்
பொய்யர்களின் சூட்சுமத்தை அழிக்கும். புவிதனில் மெய்ஞானம் இதுவென எடுத்துரைக்கும். இந்த ஊடகம் இனி உலகெல்லாம் பரவி நிற்கும். ஊனமான மனிதர்களினுடைய உடல், உயிர், மனதை சீர்படுத்தக்கூடிய செயலை இது செய்யும். பொய்யர்கள் சூட்சுமமாக செயல்படுவதையும் சூட்சுமத்தை கையாளுவதையும் இந்த ஞானசக்தி ஊடகம் சத்தியத்தை எடுத்துரைப்பதன் மூலம் அழித்துவிடும். மெய்ஞானம் எது என்பதை இந்த ஞானசக்தி ஊடகம் தெளிவாக எடுத்துரைக்கும். இனி தொட்டு ஞானத்தை வெளிப்படையாய் எடுத்துரைக்கும். சத்தியம் எது, அசத்தியம் எதுவென்று. பகலிரவு என்ற நிலை பூமிக்கே உண்டு, பகலவன் எனக்கில்லை அறிவார் மக்கள். இனி ஞானத்தை மிகவும் வெளிப்படையாக எடுத்துரைக்கும். சத்தியம் எது, அசத்தியம் எது என்பதையெல்லாம் பிரித்து வேறுபடுத்தி காட்டும். அதனுடைய சூட்சும நிலைகளை எல்லாம் விவரித்து சொல்லும், வெளிப்படையாக சொல்லும். பகல் இரவு என்ற நிலை பூமிக்கு இருக்கிறது. ஆனால் பகலவனாகிய, சுடரோனாகிய, கதிரவனாகிய எனக்கு பகல் இரவு என்ற நிலையே இல்லை. எப்பொழுதும் வெளிச்சம்தான், பகல்தான். அது மக்களுக்கு தெரியும். மக்களும் இனிதொட்டு என்னை போல் ஞான சக்தியை மாயை நீக்கும் ஒளியாக வணங்குவர். எல்லா யுகங்களிலும் இருந்த யான் எல்லா நிலைகளையும் கண்டேன் சொல்லுகின்றேன். இனி வரும் காலத்தில் சூரியன் என்னை தொழுவதினால் எவ்வாறு இரவு என்ற நிலை இல்லாமல் பகல் பொழுதில் வெட்ட வெளிச்சமாக சத்திய நிலைகள் புறப்படுகின்றதோ, அதுபோல் ஞான சக்தியை தொடுபவர்களுக்கு எல்லாம் மாயை நீங்கும். அதற்கு உற்ற ஒளியாக ஞான சக்தி ஊடகம் விளங்கும். எல்லா யுகங்களிலும் சூரிய பகவான் யான் சாட்சியாக இருந்தேன். எல்லா நிலைகளையும் யான் கண்டதினால் இதை எடுத்துச் சொல்லுகிறேன். ஈசனாரை சாட்சி வைத்து யானோ செப்பிட தீதளம் சென்னை திருக்கட்சி விழுப்புரம் தொடர்புல ஆட்சியாளர் புகழும் வருமுலகில் கீர்த்தியும் பெறுவர் தின்னும். ஈசனாரை சாட்சி வைத்து இதை நான் சொல்லுகிறேன். திருவண்ணாமலை, சென்னை பகுதி, திருக்கட்சி என்று சொல்லுகின்ற காஞ்சிபுரம், விழுப்புரம், இது மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு புகழும் கீர்த்தியும் மேன்மையும் வந்து சேரும். திண்ணமாக நலத்திட்டம் வரும் மேலாய் தெரிவிக்க சிவஸ்தலம் புகழடையும். சமூக சேவர்கள் பாராட்டை பெறுவர். சீர்படும் கல்வித்துறை கலைத்துறை சிறக்கும். நலத்திட்டங்கள் பல மேலுரைத்த இந்த மாவட்டங்கள்ல பலமாக வந்து சேரும். சிவஸ்தலங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், இது இடங்கள்ல இருக்கக்கூடிய சிவஸ்தலங்கள் புகழடையும். அது மாவட்டங்களில் உள்ள சமூக சேவர்கள் எல்லோரும் பாராட்டை பெறுவார்கள். கல்வித்துறையும் கலைத்துறையும் சீர்பட்டு நிற்கும். சிறக்கும் என்றே விதியில் இருக்கு. செப்பிட உணவுப் பொருள் விலை ஏற்றமாகும். பால் பொருள் விலை ஏற்றம் காணும். பங்குச்சந்தையும் ஏறுமுகம் காணும் இதுகால். இப்படி மேல சொன்ன இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த மாவட்டங்கள்ல பலமாக இயங்கும் இருக்கும். உணவுப் பொருட்களினுடைய விலையெல்லாம் இந்த மாதம் ஏற்றமாக இருக்கும். பால் பொருட்களினுடைய ஏற்றம் அதிகரிக்கும். பங்குச்சந்தையிலேயும் ஏறுமுகம் காணும். இதுகால் பித்தம் அகடகுறை கர்ப்ப நோய் இயம்பிட அதிசய நோய் வாட்டும் வதைக்கும். முக்காலும் சுடரோன் எனை வணங்குபவரை மருந்தாயிருந்து ஞான சக்தி அளித்து காப்பேன் ஆசிமுற்றே. பித்தம் சார்ந்த குறைபாடுகள், வயிறு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், கர்ப்பம் சார்ந்த குறைபாடுகள், அதிசயமான பெயர் சூட்டப்படாத சில நோய்கள் வந்து வாட்டம் வதைக்கும். சுடரோன் சூரிய பகவான் கதிரோன் ஆகிய என்னை முக்காலம் காலை உச்சி அந்தி என்ற இந்த 3 வேளையும் வணங்கி கொண்டு வந்தால் மருந்தாயிருந்து ஞான சக்தி அளித்து அவர்களுடைய அறிவில் தெளிவை தந்து இந்த ஞான சக்தி ஊடகத்தின் மூலமாகவும் தெளிவை கொடுத்து சூரிய பகவான் யான் மக்களை காப்பேன் ஆசீர்வாதம் என்று சொல்லி இது ஜீவமொழி ஆசிநூல் விவரத்தை சூரிய பகவான் அவர்கள் எடுத்துரைத்து நிறைவு செய்து கொள்கின்றார்கள். சுபம். ஓம் சிவாய. அகத்தீசாய.